ஏ எவன்டா இந்த நேரத்துல? ஹலோ. டேய் எங்கடா இருக்க? வெளியே கிளம்புறேன். என்ன சொல்லு மச்சான், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. மெயின் ரோட்ல விட்டுறியா? டேய். நானே வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு கடுப்புல இருக்கேன். நீ ஒன்று கார்த்திக் வேற வெயிட் பண்றாரு. அவரை வேற போய் பார்க்கணும். கார்த்திக். ஓ, த பிரதர் ஃப்ரம் அதர் மதரா? அவனுக்கு வேற வேலையே இல்லையா? டேய் அந்த ஆளே பாவண்டா. ஊர்ல தனியா இருக்காரா. ஆமாம், எனக்கு ஒரு கேள்வி. எப்படி நீ அவன்கிட்ட மாட்டின? அவனுக்கு எப்படி ஒன்று தெரியும்? தெரிலடா. ரோட்டில் ஒரு நாள் பார்த்தோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போனோம். அதுவே மாதம் மாதம் அப்படியே பழகிடுச்சு. வெட்டி பையில மீட் பண்ணுறலாம் ஒரு பொழப்பு. நீ எல்லாம் எப்படா உருப்பட போகிற? டேய் 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 நல்லா கேட்டுக்கோ. டெலிவரி பாயாக இருக்கனா அடுத்த மாதம் ஃபாரின் போயிட்டு உன்ன மாதிரி பூமர்லாம் வயிறு ஏறி வைக்கிறேன். இப்போ ஃபோனை வைடா வெண்ண. என்னையா போட மொட்டை. எங்க இருக்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. அண்ணா ஒரு பேட் நியூஸ்ண்ணா. என்னாச்சு? நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களை மீட் பண்ண முடியாதுண்ணா. ஏன்? அதுலேயே ஒரு குட் நியூஸ்ண்ணா. அது என்னது? நான் ஃபாரின் போகிறேண்ணா. நல்லது தான். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு தான் ஆகணும். அதாண்ணா எவ்வளோ நாள் தான் இந்த பேக் மாட்டினே டெலிவரி பாய் வேலை பார்க்கறது. கரெக்டு தான். போ.
அண்ணா என்னடா? மாதம் 8ஆம் தேதி ஆனாலே பார்க்க வந்துடுறீங்களே, ஏண்ணா? நேரம் வரும்போது சொல்கிறேன். நான் தான் அடுத்த மாதத்துலேருந்து வரமாட்டேன்ல, சொல்லுங்கண்ணா. டூ 2020 இந்த உலகமே பார்த்து பயந்த ஒரு நோய் வந்தது. அந்த நேரம் நான் யூகேல இருந்தேன். உன்ன மாதிரி தான் காசு சம்பாதிக்கிறதுக்காக அம்மா அப்பாவை விட்டுட்டு போனேன். அந்த நோயினால என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. கடைசியா அவங்க முகத்தை கூட பார்க்க முடியாம போச்சு. நான் அப்பப்ப யோசிப்பேன், ஒருவேளை நான் இங்க இருந்திருந்தேன்னா அவங்கள காப்பாத்திருக்க முடியுமோன்னு. ஒன்னு எதுக்கு 8ஆம் தேதி நான் இங்க வர சொல்றேன்னு தெரியுமா? அவங்களோட அந்த கடைசி நொடி நேரத்துல அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரா, என் ஃப்ரெண்டு சொன்னான். அதுதான் நீ. அதனால்தான் மாசம் 8ஆம் தேதி அவங்க இறந்த நாள் உன்னை நான் மீட் பண்றேன். உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இது நான் உனக்கு செய்யற மரியாதை. அண்ணா இனிமேல் வந்தீங்கண்ணா வீட்டுக்கு 2 நாள் தங்கிட்டு போங்கண்ணா. இது மாதிரி ரோட்லலாம் வேணாண்ணா. புரியல அண்ணா, இந்த தம்பி ஃபாரின் போகலண்ணா. ஏன்? இது நான் உங்களுக்கு செய்கிற மரியாதை. மழை பெய்யும்போது எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் மழை பெஞ்சு முடிஞ்ச அப்புறம் அதோட துளிகள் மரத்தோட இலையில் இருக்கும். அப்போ அந்த மரத்துக்கு கீழே கடந்து போகிறவங்க மேலே அந்த துளிகள் விழும். அப்போ அந்த மழையை அனுபவிக்கிற அனுபவம் கிடைக்கும். அதுபோல தான் இவங்களோட வாழ்க்கையும். கார்த்திக் ஃபேமிலியோட இடத்த இந்த டெலிவரி பாய் பூர்த்தி செய்கிறான். மழைக்கு பின் மழை.